கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே காதலித்த மகளை அடித்துக் கொன்று உடலை ஏரியில் வீசியது தொடர்பாக சிறுமியின் தாய், தந்தை, பெரியம்மா ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். விவரங்களை உடைய செய்தியாளர் ஆனந்த் பாபு வழங்க நாம் கேட்கலாம். ஆனந்த் பாபு, என்ன நடந்தது? வணக்கம் ஷாம். ஒசூர் அருகே மகள் காதலித்து வந்தது, ஏற்கனவே காதலித்து வந்தவன் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் அவனையே காதலித்து வந்ததால் ஆத்திரமடைந்த பெற்றோர் மற்றும் பெரியம்மா மூவரும் மாணவியை அடித்துக் கொன்று ஏரியில் வீசிய சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த பட்டுவரப்பள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் பிரகாஷ். இவரின் மகள் 11ஆம் வகுப்பு அரசு பள்ளியில் படித்து வரும் ஸ்மிருதி. இவள் முத்தாளி கிராமத்தை சேர்ந்த சிவா என்கிற இளைஞரை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு சிவா மீது பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிவா சிறைக்கு சென்று வந்திருந்த நிலையில் மீண்டும் சிவாவுடன் ஸ்மிருதிக்கு காதல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் பெற்றோர் கடும் கோபத்திற்கு ஆளாகி ஸ்மிருதியை கண்டித்தும் இதை கேட்க மறுத்த நிலையில் நேற்று இரவு ஸ்மிருதியின் உடல் பாகலூர் ஏரியிலும் இருந்ததை தொடர்ந்து போலீசார் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வந்ததில் சிவா என்பவரை காதலித்து வந்ததால் ஆத்திரமடைந்து பெற்றோர், பெரியம்மா மூவரும் சேர்ந்து அடித்து கொலை செய்து ஏரியில் வீசியிருக்கிறது தெரிய வந்திருக்கிறது. தற்போது பிரகாஷ், பெரியம்மா மீனாட்சி, தாய் காமாட்சி ஆகிய 3 வரை பாகலூர் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பெற்றோர்களை மகளை கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஷாம், விரிவான விவரங்களுக்கு நன்றி ஆனந்த் பாபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.